வணக்கம். தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து 25,000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா இல்லையா? வாங்க இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 25,000 வரப்போகுதா? சோஷியல் மீடியால இப்போ இதுதான் ஹாட் டாபிக். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த பணம் வரப்போகுதுன்னு ஒரு மெசேஜ் செமையா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுல உண்மை என்ன? வாங்க அலசி ஆராயலாம். சரி, முதல்ல எல்லாரோட கவனத்தையும் இழுத்து அந்த 25,000 ரூபாய் வாக்குறுதி என்னன்னு பாத்திரலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் இலவசமா கிடைக்க போகுது. இதுதான் அந்த வைரல் மெசேஜ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? சரி, இந்த 25,000 ரூபாய் கணக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது ஒன்னும் ஒரே தடவையா கொடுக்கற புது பணம் கிடையாது. இந்த வைரல் செய்திக்கு அடிப்படையே ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற மகளிர் உரிமைத் தொகை திட்டம்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துல மாசம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அத 2,000 ரூபாயா மாத்த போறதா ஒரு பேச்சு அடிபடுது. அதுதான் இந்த செய்திக்கு காரணம். அப்படி மாசம் 2,000 ரூபாயா உயர்த்தினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? கணக்கு போட்டு பாருங்க. கரெக்ட், 24,000 ரூபாய். அது மட்டும் இல்ல, இது கூடவே வருஷத்துக்கு ஒரு தடவை கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லி ஒரு 2,000 ரூபாய் தரப்போறதாகவும் சொல்றாங்க. அப்போ அந்த மாசம் வரப்போற 2,000 ரூபாய் கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய். அதோட இந்த சிறப்பு நிதி 2,000யும் சேர்த்தா மொத்தம் 26,000 ரூபாய் ஆகுது. இப்ப புரியுதா? அந்த 25,000 ரூபாய் கணக்கு எப்படி வந்துச்சுன்னு? 26,000 ரவுண்டா 25,000ன்னு, அதாவது 1,00,000ன்னு சொல்றாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, இந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? வாங்க அதையும் பாத்துரலாம். குடும்ப தலைவியா இருக்கணும், வயசு 21க்கு மேல இருக்கணும், குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும், அப்புறம் 5 ஏக்கருக்கு கம்மியா நன்சை நிலமும் 10 ஏக்கருக்கு கம்மியா புன்சை நிலமும் தான் வச்சிருக்கணும். சோ இது முக்கியமா நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்து பெண்களுக்கான திட்டம். சரி, உங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குன்னா எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். பேங்க் பாஸ்புக், அதையும் ஆதார் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் பில் ரசீது, புதுசா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் உங்க மொபைல் நம்பர். இது எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிறது தான் அப்ளை பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா? கவலைப்படாதீங்க. ரிஜெக்ட் ஆன 30 நாளுக்குள்ள நீங்க மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பண்ணலாம். எங்க அப்பீல் பண்றதுன்னு கேக்குறீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸ்ல பண்ணலாம். இல்லனா கவர்மெண்டோட வெப்சைட்லயே பண்ணலாம். அதுவும் இல்லனா சேவை மையத்துக்கு போலாம். சில சமயம் நடக்கிற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்லயும் இதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. சோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 25,000 ரூபாய்ங்கிறது திடீர்னு புதுசா ஒரே அடியா கொடுக்க போற பணம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துல பணத்தை அதிகப்படுத்தினா வருஷத்துக்கு இவ்ளோ கிடைக்கும்னு ஒரு கணக்கு தான் இது. இது மாதிரி நலத்திட்டங்கள் ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்துல, ஏன் ஒரு மாநிலத்தோட நிதி நிலையிலேயே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது உண்மையிலே மக்களுக்கு பெரிய உதவியா இருக்குமா இல்லையாங்கிறத பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு.